So welcome to our Chinmaya IAS Academy. என்னோட நேம் வந்துட்டு விகடகவி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி செட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டு நம்மளுடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோடைய வந்துட்டு யூபிஎஸ்சி சிசெட் பிஒய்க்யூ கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ லுக் அட் திஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். So 9 women and 5 men can do a work in 9 days, and 8 women and 9 men can do the same work in 6 days அப்படின்றாங்க. How long will 5 women and 9 men can do the work அப்படின்றாங்க. So this is comes under actually undone model அப்படின்னு. Undone model. So women எத்தனை பேர் இருக்காங்க? How many women? அதே மாதிரி என்னதுங்க men. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? days. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 9 women and என்னதுங்க 5 men can do a piece of work என்னதுங்க 9 days அப்படின்னு இருக்காங்க. 9 days அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது 8 women and 9 men can do the same work என்னதுங்க 6 days அப்படின்றாங்க. How long will 5 women and 9 men can do the same work அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து we have to find out the efficiency ratio of women and men வந்து பார்க்க போகிறோம். efficiency ratio of women and men ரொம்ப சிம்பிளான ஒன்றுங்க. women and men போட்டுக்கிறீங்க. efficiency is inversely proportional to time taken. இந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே efficiency men 9 into என்னதுங்க 9 81. 9 into 9 என்னதுங்க 81. 5 into 9 5 9s என்னதுங்க 45. men போடும்போது இங்கே கிராஸ்ல போகணும் 45. அடுத்து 8 into 6 என்னது 48. ஸோ மைனஸ். அப்போ 9 into 6 என்ன கிடைக்கும் போது 54. ஸோ 54 minus 45 divided by 81 minus 48 ஆகும். ஸோ 54 minus 45 போது 9. 81 minus 48 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 11ல் 8 போச்சுன்னா 3. 7ல் 4 போச்சுன்னா 3. ஸோ ரேஷியோ என்ன கிடைக்குது? 3:11. 3:11 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒரு உமன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதே மென் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 11 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, செய்வாங்க. இங்கே எத்தனை உமன் இருக்காங்க? 5 இருக்காங்க. அப்போ ஒரு உமன் 3 பார்ட்ஸ்னா 5 உமன் உங்களுக்கு என்ன இருக்குங்க? அந்த 5 times of 3ங்களா? 5 times of என்னதுங்க 3. 15 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரி, ஒரு உமன் ஒரு நாளைக்கு 11 யூனிட் கம்ப்ளீட் பண்றாங்க, 11 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 9 மென்னு எவ்வளோ பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 9 into 11 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 5 உமன் அல்லது 9 உமன் ஓவராலா எவ்வளோ பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ ஒரு 15 இது என்னது ஒரு 99. ஸோ 114 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணுமா? அப்போ இந்த 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துட்டு இந்த ஒரு மென் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க, உமன் எவ்வளோ பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க, அதை அப்ளை பண்ணி எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பண்ணோம் அப்படின்னும் போது டோட்டல் ஒர்க் கிடைக்கும். டோட்டல் ஒர்க் அப்ப 9 இருக்காங்க. அப்ப 9 into என்னது வந்துட்டுங்க 3. ஸோ 27 யூனிட் முடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி 5 into என்னதுங்க 11 55 யூனிட் என்னதுங்க 55. ஒரு உமன் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 யூனிட். அப்போ 9 உமன்றது 9 into 3 27 யூனிட்டை முடிச்சிருப்பாங்க. ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் எய்தர் இன் 1 ஆர் என்னது 2. கண்டிஷன் நம்பர் 1 இல்லை கண்டிஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். அப்போ 9 என்னது 9 into 3 என்னது 27. அடுத்தது 5 into 11 என்னது 55. எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 9 days. அப்போ இன்டூ 9 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய டைம் டேக்கன் என்றது தெரியும். இவருடைய டைம். இப்போ இந்த டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 1 day ஒர்க் ஆஃப் திஸ் குரூப் ஆஃப் த பீப்புள். அதாவது 5 women and 9 men பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் 27 + 55. 5 + 7 என்னதுங்க 82 கிடைக்குமா? ஸோ 82 into 9. ஸோ இங்க என்னது 5 + 3 என்னதுங்க 15. 15 + 99 உங்களுக்கு என்ன சொன்னா 100 என்னதுங்க 14. 100 என்னதுங்க 40. ஸோ நான் we have to simplify. ஸோ இப்போ நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னும் போது ரெண்டுத்துலேயும் காமனா என்ன இருக்கு அப்படின்னா இங்க இதில் வந்துட்டு 2 இருக்கா? ஸோ 41 டைம்ஸ் இருக்கு. 114 போது 57 டைம்ஸ் இருக்கு. இது மறுபடியும் வந்துட்டு ஏதாவது டிவிசல் ஆகும் 3ஆல. ஸோ இங்கே எத்தனை டைம் 3 times of 3 வந்து என்னது 9. ஸோ 57 போது என்னது 19.
என்னங்க 19. இப்போ 41 இன்ட்டு என்னதுங்க 3. 41 3 என்னன்னு சொல்றாங்கன்னா வந்துட்டு 100 என்னதுங்க 23 டிவைட் பை என்னதுங்க 19. அப்போ 123 பை 19 போது வந்துட்டு ஸோ சிம்பிளை பண்றீங்க. அப்போ 123ல வந்துட்டு உங்களுக்கு எத்தனை 19 இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்குமா இருக்கும் வந்துட்டுங்க 6 டைம். அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் 19 போது உங்களுக்கு என்ன இருக்கும் வந்துட்டுங்க 114. 100 என்னதுங்க 14. அப்போ 114 இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கு 123. அப்போ 123ல வந்துட்டு உங்களுக்கு 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 9 இருக்கும். அப்போ 6 9 by 19 days கிடைச்சிருக்கும். 6 என்னதுங்க 9 by 19 days வந்து கிடைச்சிருக்கும். So we have to choose என்னதுங்க 6 9 by 19 days. I hope you all understand these questions. Thank you for watching.